சென்னை ஸ்பீட் நியூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. சென்னையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசல் இது திருவள்ளிக்கணியில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் ஜும்மா தொழுகை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இஸ்லாமியனும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு அளிக்கிறது அவனுடைய கடமை. ஏன்னா சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை தடை செய்யறது தமிழக முதல்வர் தான். எங்கள் வகுப்புவாரி திருத்த சட்டத்தை தடை கொண்டு வந்தது தமிழக முதல்வர் தான். இஸ்லாமியனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பாங்க. அப்படி வாக்களிக்கிறதுனா அவங்க யாருமே இஸ்லாமியன் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சிறுபான்மை மக்களாக எங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சிறுபான்மை மக்களுடைய தமிழக சிறுபான்மை உடைய தலைவர் ஜுபேர் கானுக்கு ராயபுரத்தை சீட்டு தலைவர். அதே போல பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சிக்கு சீட்டு கொடுத்தாங்க. முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 சீட்டு கொடுத்துருக்காரு. அதுபோல இஸ்லாமிய பெருமக்களை அதிகமாக குறைந்தபட்சம் ஒரு 12 எம்எல்ஏவா தகுதி அடையக்கூடிய எம்எல்ஏவா வெற்றி அடையக்கூடிய எம்எல்ஏவா செலக்ட் பண்ணி சீட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே கட்சி தான். வேற எந்த கட்சி அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஒரு பேப்பர் அட்டை கொடுத்துருப்பாங்க. பட் சிறுபான்மை மக்களுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த கட்சியிலும் சரி மாவட்ட செயலர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் காயிதே மில்லத் அவர்களுடைய நினைவு நாளில், பிறந்த நாளிலும் இங்கே மரியாதை செலுத்தக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். மற்றவங்களாம் கொரோனா டைமில் யாரையாவதுக்கு அவங்களுடைய அமைச்சர்களை அமைச்சு வச்சு மரியாதை பண்ணுவாங்க. பட் என்றைக்குமே இஸ்லாமிய மக்களை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த தொகுதி துணை முதல்வர் உதயநிதியுடைய ஸ்டாலின் அவருடைய தொகுதி இது. இந்த தொகுதியில் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்று கூடி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஓட்டு போடணும்னு சொல்லி பேசிட்டு உள்ள பள்ளிவாசல் தொழுகையில் என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு உலகப்போர் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த உலகப்போர் ஈரானை எதிர்த்து அமெரிக்கா போன்ற ஒரு மாபெரும் நாடுகள்லாம் போரிட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த இஸ்லாமிய பெருமக்கள்லாம் நாங்கள் வேண்டுவதுன்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கு இஸ்லாமியர்களுடைய இந்தியாவுடைய எதிரி யாருன்னா மோடி, உலகத்துக்கு இஸ்லாமியர்களுடைய எதிரி யாருன்னா ட்ரம்ப். இந்த ட்ரம்ப் இஸ்லாமியர்களை எதிரிகளா பார்த்து இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய விதத்துல இந்த ஈரானுடன் போயிட்டு இருக்காரு. ஈரான் தான் இன்னைக்கு பொருளாதாரத்தை ரொம்ப கீழ்நிலையில இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன அந்த கடல் வழியை மூடும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பொருளாதாரத்தை கீழே போகுதுன்னா இப்போ ஈரானுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குன்னு நிரூபித்திருக்காங்க. நிச்சயமா இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று நான் சொல்வது என்னன்னா, எல்லா இஸ்லாமிய மக்களும் ஒன்று கூடி மீண்டும் தமிழகத்தில் 7வது முறையாக நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்கணும். நம்முடைய துணை முதல்வர் இங்கே மாபெரும் ஓட்டு வித்தியாசத்தை செய்யணும். அது போக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் மாபெரும் வெற்றி அடையணும். ஒவ்வொரு முஸ்லீமும் நிச்சயமா ஓட்டு போடணும். அதுவும் திமுகவுக்கு போடணும். திமுகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவன் இஸ்லாமிய கருதப்படுவான். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கு கட்சி. அதனாலதான் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றேன். இன்னைக்கு டிவிகே விஜய் வந்ததுனால பாண்டிச்சேரியில் ஹையஸ்ட் ஓட்டு 91% வந்துச்சுருக்காங்க. அது எத்தனை பர்சன்ட் வந்தாலும் சரி முன்னிலையில் நம்பர் 1 ஃபர்ஸ்டாக நாங்கள் தான் இருப்போம். மீண்டும் தலைவருடைய ஆட்சி அமையணும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜும்மா முபாரக். எப்படி சிஎம் எடப்பாடி போராட்டம்லாம் பால்டாயில் அதுவும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். அவருக்கு பேசுறதுக்கு வேற பாயிண்டே இல்லை. பால்டாயில் தான் பால்டாயில் வாங்கி கொடுத்தாரு. நீ பால்டாயில் வாங்கி கொடுத்தாரு சார். இவங்க ஒரு கவுண்டர் வீட்டில் ஒன்று வயசுக்கு வந்துச்சுன்னா குடும்பத்தோடு போய் இவங்க நிற்கிறவங்க ஒரு இஸ்லாமிய, அதாவது முகமது ஜான்ற ஒரு எம்பி சார், ராஜ்யசபா எம்பி. அவர் சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை ஆதரித்து அதிமுக சார்பில் ஓட்டு போட்டது அவர் தான். ஆனால் ஓட்டு போடுறப்ப அவர் போட மாட்டேன்னு சொன்னார். இருந்தாலும் இவங்க ப்ரெஷர் பண்ணி அவர் ஓட்டு போட வச்சாங்க. ஓட்டு போட்டு வெளில அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஒரு போய் இறந்துட்டாரு. இன்னைக்கு வரலாம் அந்த வீட்டுக்கு போய் ஒரு நலம் விசாரிக்கல, ஒரு துக்கம் விசாரிக்கல, அந்த குடும்பத்தை என்ன கேட்குறேன். அப்படி அனாதையாக இஸ்லாமிய மக்களை ஆக்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த பால் டப்பா மேட்லாம் பேசி ஒன்றும் எடுப்படாது. அவரே ஒரு பால் டப்பா எடப்பாடி சார். விஜய் சாருக்கு பெரிய கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு படிவேலுக்கே கூட்டம் வந்து. பட் இந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. பட் இந்த தேர்தலில் பார்க்கணும் சார் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறது. நம்பர் 1 நம்ம தான் ஆட்சி அமைப்போம். மீண்டும் தலைவருடைய ஆட்சி அமையணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். அறிவுரை கொடுத்தாரு.
விஜயை தாக்கி தான் அவர் பேசினாங்க. சார் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் சார். அவர் எல்லாமே திமுக தானே குறிக்குது. கஞ்சா இது எல்லாமே இந்த நேரத்துல தான் சார் 5 ஆண்டுகள்ல அப்படி இல்லை சார். சார் கஞ்சா இப்போ மட்டும் உருவானது கிடையாது. எத்தனையோ காலத்துல இருந்து கஞ்சா இருக்குதான். இப்போ பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க. முதலமைச்சர் வந்து கடுமையான சட்டம் போட்டிருக்காரு. எங்கும் கஞ்சா வித்தாலும் எது வித்தாலும் அவர்களுக்கு வித்தவுட் ஜாமீன் இல்லாத ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார் நீங்க ஒரு சக நடிகரா ஜனநாயகன் படத்தை முடக்கிருக்காங்கல்ல, அதை பத்தி நீங்க உங்க கருத்து? ஜனநாயகம் லீக் ஆயிருக்கு. நீங்க ஒரு நடிகர் லீக் ஆயிடுச்சு. நான் கூட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன் படத்தை எல்லாத்தையும். முடக்கிருக்காங்க. பட் அது தவறான விஷயம். ஆனா அது லீக் பண்ணது வந்து விஜய் டீம் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பழைய திமுக மீது போகணும்னு தான் அவங்க லீக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து ஒரு படத்தை லீக் ஆகுது, அது ஃபுல்லாக ஹெச்டியில் விடுறாங்களா, அதை லீக் பண்ணதே விஜயோட தரப்பு தான் நான் குற்றம் சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ.